நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உஸ்தாத் மதுரை முஜாஹித் மனம் கவரும் சொற்பொழிவு. இது மார்க்கம் மற்றும் சமுதாயத்திற்கான குரல். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, மதரசாவின் மீது கை வைக்கும் பாசிச மதவாத பாஜக அரசு இந்தியாவில் சில மாநிலங்களில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மதவாத பாஜக அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக பல அநீதிகளையும் அடக்குமுறைகளையும் தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. கடந்த மாதத்தில் நடந்த ஒரு பிரச்சனை நமக்கெல்லாம் தெரியும். சமூக வலைத்தளங்களில் ஒரு வாசகம் வைரலாக பரவி வந்ததை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அது என்ன வாசகம்? ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட ஒரு வாசகம், ஐ லவ் முஹம்மது என்ற வாசகம். ஐ லவ் முஹம்மது என்ற வாசகம் சமூக வலைத்தளத்தில் வைரலாக பரவியதற்கு காரணம் என்ன என்று சொன்னால், ஐ லவ் முஹம்மது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் நமக்கெல்லாம் தெரியும். முஹம்மதை நான் காதலிக்கிறேன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் நேசிக்கிறேன், அவரை நான் விரும்புகிறேன், அவரை நான் காதலிக்கிறேன் என்ற வாசகத்தை சமூக வலைத்தளங்களில் பெரும்பாலான இஸ்லாமியர்கள் வைரலாக அந்த வாசகத்தை பரப்பி வந்தார்கள். எதற்காக இந்த வாசகம் பயன்படுத்தப்படுகிறது? ஐ லவ் முஹம்மது என்ற வாசகத்தை சமூக வலைத்தளங்களில் முஸ்லிம்கள் வைரலாக்கி வருவதற்கு காரணம் என்ன என்பது பெரும்பாலான மக்களுக்கு புரியாத ஒன்றாக இருந்தது. எதற்காக இந்த வாசகம் வைரலாக பரப்பப்பட்டது என்பதை நாம் சற்று சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஊபி மாநிலத்தில் நடந்த மீலாது விழா கொண்டாட்டம். மீலாது விழா என்பது இஸ்லாத்தில் இல்லாத ஒரு நடைமுறை. அதாவது அல்லாஹ்வுடைய நபி அவர்களை நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய நபி அவர்களை தங்களை உயிரை விட மேலாக நேசித்து பின்பற்றிய சஹாபாக்களே நபி அவர்களுக்கு மீலாது விழா கொண்டாடியது இல்லை. அப்போ மீலாது மௌலூது என்ற ஒரு நடைமுறை, ஒரு வழிமுறை இஸ்லாமிய வழிமுறை கிடையாது. குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள வழிமுறை கிடையாது. அப்போ மீலாது விழா கொண்டாடுவதற்கும் மௌலிது ஓதுவதற்கும் இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. மீலாது விழா என்ற ஒன்று இஸ்லாத்தில் இல்லாத ஒரு விழா என்பதை அடிப்படையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய உரையின் நோக்கம் மீலாது விழாவை ஆதரிப்பது இல்லை. மீலாது விழா என்ற ஒன்று இஸ்லாத்தில் இல்லை, அதை நாம் ஆதரிக்கவில்லை. அதை கொண்டாட வேண்டும் என்று நாம் சொல்வது தவறு. மீலாது விழா கொண்டாடுவதும் அதை ஆதரிப்பதும் விதத்தான ஒரு காரியம் என்பதை உங்களுக்கு நாம் பலமுறை எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். அந்த மீலாது விழா கொண்டாடிய இஸ்லாமியர்களின் மீது அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டதே, அதைத்தான் நாம் கண்டிக்கிறோம். மீலாது விழா கொண்டாடுங்க, மீலாது நபி கொண்டாடுங்கன்னு சொல்லி நாம் மக்களை வலியுறுத்தலை. மீலாது விழா என்பது இஸ்லாத்தில் உள்ளது கிடையாது. மீலாது விழா கொண்டாடிய முஸ்லிம்களின் மீது அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டு வருகிறது, அடக்குமுறை நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது. இந்தியா என்பது ஒரு மதச்சார்பற்ற நாடு. மதச்சார்பற்ற நாட்டில் எல்லா மத மக்களும் அவங்க மதத்தில் இருக்கக்கூடிய விழாக்களை கொண்டாடி வருகிறார்கள். இந்துக்கள் கோயில்களிலே சென்று வணங்கி வழிபட்டு வருகிறார்கள். அவர்களின் கோயில்களுக்கு திருவிழாக்கள் நடத்துகிறார்கள், கும்பாபிஷேகம் நடத்துகிறார்கள். அதே போன்று கிறிஸ்தவர்கள் அவர்களுடைய அந்த வழிபாட்டு தலங்களுக்கு திருவிழாக்கள், பல நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார்கள். முஸ்லிம்களின் மீதுதான் அடக்குமுறை நிகழ்த்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களில் இந்த நிலை தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த நிலை ஏற்பட்டதற்கு என்ன காரணம்னு சொன்னால், மீலாது விழாவை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் கூட அந்த மீலாது விழா கொண்டாடுவது குறைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. குறைவான மக்கள் தான் மீலாது விழா கொண்டாடுவார்கள். அந்த மீலாது விழா ஊர்வலம் அதெல்லாம் இன்னைக்கு அந்த அளவுக்கு தமிழகத்தில் பெருசாக கிடையாது.
மீலாது விழா சொற்பொழிவுன்னு சொல்லி பொதுக்கூட்டம், மாநாடு இது மாதிரி தான் நடத்துவார்கள், இஸ்லாமியர்கள் நடத்துவார்களே தவிர, அப்போ இந்த மீலாது விழா தமிழகத்தில் பெரிய அளவில் கொண்டாடப்படுவது கிடையாது. குறைவான அளவு தான் கொண்டாடப்படுகிறது. அதை நினைவு கூறும் விதமாக பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் இது நடத்துவது வழக்கம் தமிழகத்தில். வட மாநிலங்களை எடுத்துக்கொண்டால் ஊபி, டெல்லி, மகாராஷ்டிரா, இன்ன பிற வட மாநிலங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அந்த மீலாது விழாவை விமரிசையாக கொண்டாடுவார்கள், ஊர்வலம் செல்வார்கள். அதாவது ஹஜ்ஜு பெருநாள், நோன்பு பெருநாளை கொண்டாடுவது போன்று மீலாது விழாவை கொண்டாடி வருவார்கள் வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான இஸ்லாமியர்கள். அப்படி மீலாது விழா விமரிசையாக கொண்டாடப்படக்கூடிய மாநிலங்களில் ஒரு மாநிலமான ஊபி மாநிலம். அந்த ஊபி மாநிலத்தில் பல வருடங்களாக வெகு விமரிசையாக இந்த மீலாது விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. அதில் ஊபி மாநிலத்தில் உள்ள கான்பூர் பகுதியில் உள்ள ராவத்பூர் என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் மீலாது விழா கொண்டாட்டத்தை வலியுறுத்தி மீலாது விழாவை நினைவு கூறும் விதமாக சில பேனர்கள் வைக்கப்படுகிறது. என்ன பேனர்னு சொன்னால் ஐ லவ் முஹம்மது என்ற பெயரில், இங்கிலீஷில் எழுதப்பட்டு ஐ லவ் முஹம்மது என்ற பெயரில் பேனர்கள் வைக்கப்படுகிறது. பேனர் வைக்கிறது சட்டப்படி குற்றம் கிடையாது. ஒன்று, ஒரு மாநிலத்தில் பேனர் வைக்கிறது சட்டப்படி குற்றம்னு சொன்னால் யாருமே வைக்கக்கூடாது. முஸ்லீம்கள் வைக்கக்கூடாது, இந்துக்கள் வைக்கக்கூடாது, கிறிஸ்தவர்கள் வைக்கக்கூடாது, அரசியல் கட்சிகள் உட்பட, இயக்கங்கள் உட்பட யாருமே வைக்கக்கூடாது. அப்படி சட்டம் போடணும், சட்டம் பாஸ் பண்ணணும் ஒரு மாநிலத்தில். குறிப்பிட்ட சிலர் மட்டும் பேனர் வைக்கக்கூடாதுன்னு சொல்வது சட்ட விரோதம். ஒன்று, டோட்டலாக யாருக்குமே அனுமதி கிடையாது. அந்த சட்டத்தை முஸ்லீம்கள், அப்படி ஒரு சட்டம் இருந்தால் முஸ்லீம்கள் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி சட்டம் கிடையாது. ஊபி மாநிலத்தை இன்னைக்கு நாம் வீடியோவில் பார்க்குறோம். எந்த ஊருக்கு நீங்கள் போனாலும், ஊபி மாநிலத்தில் உள்ள எந்த ஊர்களுக்கு நாம் சென்றாலும் இந்து மதத்தை வலியுறுத்தி, அந்த இந்து மத மக்கள் வழிபடக்கூடிய, அவர்கள் வழிபடக்கூடிய அந்த வழிபாட்டு தலங்கள், கோயில்கள், ஆலயங்களை வலியுறுத்தி, அவர்கள் நம்பக்கூடிய சிலைகளை சிறப்பித்து எத்தனையோ பேனர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அரசியல் கட்சி பேனர்கள் வைக்கப்பட்டு இருக்கிறது. அப்போ அரசியல் கட்சிகள் பேனர் வைக்கிறது, இந்து மத மக்கள் வழிபடக்கூடிய கோயிலை புகழ்ந்து, கோயிலை பாராட்டி, அந்த சிலைகள் படம் போட்டு, கோயில்கள் படம் போட்டு எத்தனையோ பேனர்கள் நிறைய பகுதியில் இருக்கிறது. காவல்துறையில் அனுமதி வாங்காமல் கூட வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. தமிழகத்தில் எப்படி இருக்கோ அது மாதிரி தான் அதிகமான பேனர்கள் வைக்கப்படுது. அப்போ இஸ்லாமியர்கள் மீலாது விழாவுக்காக ஐ லவ் முஹம்மதுன்னு சொல்லி பேனர் வச்சாங்க. அந்த ராவத்பூர் கிராமத்தில் அந்த பகுதியில் சில பேனர் வச்சாங்கன்னு சொல்லி 24 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. இந்த பேனர் வச்சவங்க யாருன்னு பார்த்து காவல்துறை என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அந்த ராவத்பூர் பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய அந்த சரகத்துக்கு உட்பட்ட காவல் நிலையத்தில் 24 முஸ்லிம்களின் மீது எஃப்ஐஆர் போடப்பட்டு அந்த 24 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ அந்த அவங்க கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஐ லவ் முஹம்மது என்ற வாசகத்துக்கு ஆதரவாக மீலாது விழாவை ஆதரித்து பரேலி, ஊபி மாநிலத்தில் உள்ள பரேலி பகுதியில் பேரணி நடத்தப்படுகிறது. அந்த பேரணியில் வன்முறை. இந்த ஊபி மாநிலத்தில் எல்லாம், ஊபி மட்டுமல்ல, பாஜக ஆளுகிற எல்லா மாநிலங்கள்லையும் முஸ்லிம்களுக்கு எது நடந்தாலும் அதை முஸ்லிம்கள் கண்டுக்கிறாமல் இருக்கணும். எங்களுக்கு ஏன் இப்படி நடந்துச்சுன்னு எதிர்த்து கேள்வி கேட்டவன் மேலே வழக்கு. அவன் ஜனநாயக வழியில் போராடினான்னு சொன்னால் அவன் மேலே அடக்குமுறை, அவனை பிடிச்சி பெரிய கேஸில் அவன் மேலே எஃப்ஐஆர் போட்டு ஜெயிலில் தள்ளுறது, கடைசியில் அவன் வீட்டை புல்டோசர் வச்சு இடிக்கிறது. அப்படி ஊபி மாநிலத்தில், ஊபி மாதிரி பாஜக ஆளுகிற எத்தனையோ மாநிலங்களில் பெரும்பாலான இஸ்லாமியர்களினுடைய வீடுகள் புல்டோசர்கள் மூலமாக இடிக்கப்பட்டது. மதரசாக்கள் இடிக்கப்பட்டது, தர்காக்கள், பள்ளிவாசல்கள் எல்லாம் இடிக்கப்பட்டது. அப்படி அந்த 24 பேர் கைது செய்யப்பட்டதை கண்டித்து ஐ லவ் முஹம்மது என்ற வாசகத்துக்கு ஆதரவாக நடத்தப்பட்ட பேரணியில் வன்முறை வெடித்து போலீஸ் தடியடி நடத்தி, பிறகு அதில் சம்பந்தப்பட்ட, அந்த பேரணியில் சம்பந்தப்பட்ட ஒரு இமாமில் இருந்து மொத்தம் 70 பேர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாங்க. அந்த பேரணி நடத்துறதுக்கு காரணமாக இருந்த ஒரு இமாம்,
70 நபர்கள் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டு என்னமோ 70 பேர் குற்றச்செயலில் ஈடுபட்ட மாதிரி, வன்முறையில் ஈடுபட்ட மாதிரி பேரணி நடத்திய அந்த 70 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 70 பேருமே சிறையில் அடைக்கப்படுறாங்க. இந்த ஒரு அடக்குமுறையை கண்டித்து சமாஜ்வாதி எம்எல்ஏக்களில் சில பேர் அந்த பகுதிக்கு, பரேலியில் பதட்டமாக இருக்கக்கூடிய அந்த பகுதிக்கு போக முற்படும் போது போக விடாம மாநில காவல்துறை அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறது. கடைசியில் என்ன நிலைமை ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா, அந்த 70 பேர்களில் ஒருத்தரான ஒரு டாக்டர், முஸ்லிம் டாக்டர், நபீஸ் என்ற பெயர் உள்ள ஒரு முஸ்லிம் டாக்டர், ஒரு வசதியான ஒரு நபீஸ் என்ற டாக்டர், அவர் இந்த பேரணியை ஆதரிச்சாரா அல்லது ஐ லவ் முகமது வாசகத்துக்கு ஆதரவாக சமூக வலைத்தளத்தில் எதுவும் கருத்து வெளியிட்டாரா என்னன்னு தெரியல. அவருக்கு சொந்தமான கல்யாண மண்டபம், திருமண மண்டபம் புல்டோசர்கள் மூலமாக இடிக்கப்பட்டு தரைமட்டமாக்கப்பட்டு இருக்கு. அப்போ ஒரு சாதாரண விஷயத்தை பெரிய இஷ்யூவாக்கி சட்டப்படி எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உரிமையை இந்த நாட்டின் பூர்வீக மக்களான, இந்த நாடு விடுதலை அடைவதற்கு காரணமாக இருந்தவர்களின் வாரிசுகளான இஸ்லாமியர்கள் எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு அனுமதியை, ஒரு சட்டத்தை தாங்கள் பயன்படுத்தும் போது அவர்களின் மீது அடக்குமுறை கையாளப்படுகிறது, அவர்களின் மீது அரசு வன்முறையை நிகழ்த்துகிறது. அடுத்து மதரசாக்களில் கை வைக்கக்கூடிய இந்த பாஜக மதரசா வாரியம் என்று இந்தியா முழுவதிலும் இருக்கிறது. பாஜக ஆளுகிற மாநிலத்தில் ஒரு மாநிலம் உத்தரகாண்ட். அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய மதரசாக்களை எல்லாம் கைப்பற்ற வேண்டும், எல்லா மதரசாக்களையும் கைப்பற்றி மாநில கல்வித்துறைக்கு மதரசாக்களை எடுக்க வேண்டும் என்று பாஜக அரசு அமுல்படுத்த துடித்து கொண்டிருக்கிற, அமுல்படுத்த சில எல்லா நாடு முழுவதும் அமுல்படுத்த துடித்து கொண்டிருக்கிற, சில பகுதியில் அமுல்படுத்திய, சில பகுதிகளில் தேசிய அளவில் அமுல்படுத்துவதற்கு திட்டமிட்டக்கூடிய ஒரு கொள்கை தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் முழுக்க ஆர்எஸ்எஸ் பாஜக சித்தாந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை தான் தேசிய கல்விக் கொள்கை. அந்த தேசிய கல்விக் கொள்கையின் அடிப்படையில் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பள்ளி கல்வித்துறை இருக்கக்கூடிய மதரசாக்களை எல்லாம் கைப்பற்றுவதற்கு அந்த மாநில அரசு ஒரு மசோதாவை தாக்கல் செய்கிறது. என்ன மசோதான்னு சொன்னா, மதரசாக்களுக்குன்னு இருக்கக்கூடிய அந்த மதரசா வாரியம் இருக்கிறதே, அந்த மதரசா வாரியத்தை முழுமையாக கலைத்து, மதரசா வாரியத்தை கலைச்சாச்சுன்னா, உதாரணத்துக்கு வக்பு வாரியத்தை கலைச்சாச்சுன்னு சொன்னா வக்போர்டுக்கு பவர் இல்லாமல் போயிடும். அது மாதிரி மதரசா வாரியம் என்று ஒரு வாரியம் இருக்கிறதே, அந்த வாரியத்தை கலைச்சாச்சுன்னு சொன்னா மதரசாக்களுக்கு என்ன நடந்தாலும் கேட்க யாரும் கிடையாது. மதரசாக்கள் வாரியத்தை கலைச்சு உத்தரகாண்ட் மாநிலத்தில் எந்தெந்த ஊர்களில் மதரசாக்கள் இருக்கிறதோ, மதரசாக்கள்னு சொன்னால் அதாவது மார்க்க கல்வி கற்றுக் கொடுக்கக்கூடிய, மார்க்க கல்வியை பாடமாக நடத்தக்கூடிய கல்விக்கூடம். இன்னைக்கு இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய, தமிழகத்தையும் சேர்த்து இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய மதரசாக்கள் எல்லாம் ஏதோ 10 வருஷம் 50 வருஷத்துக்கு முன்னாடி உருவாக்கப்பட்டது கிடையாது. பல நூறு வருஷங்களாக இருக்கிறது. ஒரு சில மதரசாக்கள் வரலாறுகளை நீங்கள் எடுத்து பார்த்தால் 300 வருடம், 400 வருடம், 500 வருடம் பழமையான மதரசாக்கள் எல்லாம் இந்தியா முழுக்க இருக்கிறது. அதில் முக்கியமான மதரசாக்களை, ஏன்னா மதரசா என்று எடுத்துக்கொண்டால் ஒரு மதரசா இன்னைக்கு இருக்கக்கூடிய அதனுடைய மதிப்பு ஏக்கர் கணக்கில் மதரசாவுக்கு நிலங்கள் இருக்கும், கட்டிடங்கள் இருக்கும். அந்த ஒரு மதரசா சொத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு மதரசாவே எப்படி பார்த்தால் பல நூறு கோடி மதிப்புள்ள ஒரு நிலையில தான் எல்லா மதரசாக்களும் இருக்குது. அதையெல்லாம் கைப்பற்றணுங்கிற திட்டத்தில் தான் மதரசா வாரியத்தை கலைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படுகிறது. அந்த மசோதாவுக்கு அந்த மாநிலத்தின் ஆளுநராக, கவர்னராக இருக்கக்கூடிய குர்மித் சிங் என்ற அந்த கவர்னர் ஒப்புதல் அளித்திருக்கிறார். மதரசா வாரியம் கலைக்கப்பட வேண்டும் என்ற மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்து வரக்கூடிய 2026க்குள்ள அது சட்டமாக்கப்பட்டு அந்த உத்தரகாண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மதரசாக்களையுமே மாநில பாஜக அரசு கைப்பற்றி மாநில கல்வி வாரியத்தின் கீழே கொண்டு வரப்பட்டு
வரக்கூடிய 2026 ஜூன் மாதத்திற்குள் தேசிய கல்விக் கொள்கை அமுல்படுத்தப்பட்டு மதரசாக்கள் மாநில கல்வி வாரியத்தின் கீழ் கொண்டு வரப்பட இந்த திட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்கிறது. இது பாஜக ஆளுகிற மாநிலத்தில் நடக்கிறது. பாஜக ஆட்சியில் இல்லாத மாநிலங்களிலும் இதை அமுல்படுத்த வேண்டும் என்று RSS மதவாத கும்பல்கள், பாஜக மதவாத கும்பல்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கிறது. இப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்தியாவில், அதிலும் குறிப்பாக பாஜக ஆளுகிற மாநிலங்களில் முஸ்லிம்களுக்கு எதிராக அடக்குமுறைகள் தொடர்ந்து நிகழ்த்தப்பட்டு வருகிறது. முஸ்லிம்கள் ஒடுக்கப்படுகிறார்கள், அடக்கப்படுகிறார்கள், அவர்களினுடைய உரிமைகள் மறுக்கப்படுகிறது. மனித உரிமை மீறல்கள் பாஜக ஆளுகிற மாநிலங்களிலெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக மனித உரிமை மீறல்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை நாம் வன்மையாக கண்டிப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த எதிரிகள், மதவாத